தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான வளர்ச்சிகளை அல்லது மகிழ்ச்சிகளை அல்லது வருமானங்களை பொதுவாகவே சிம்மம் ராசிக்கு கடந்த 2-3 வருடங்களாகவே எதை தொட்டாலும் நஷ்டம். அதன் மூலமாக கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கஷ்டம் அப்படின்னு இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் என்ன கஷ்டம் வந்தாலும் கல்யாணம் ஆகாதவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு. பொதுவாகவே பெத்தவங்க அண்ணன் தம்பி சகோதர உறவு அல்லது பெத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் பரிவர்த்தன யோகத்தோடு 90 விதமான சுப முகூர்த்தங்களோடு ஜனனமாகியுள்ள இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மம் ராசியை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத கணிக்கும் பொழுது, சிம்மம் ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதால அந்த சூரிய பகவான் இந்த பராபவ வருடத்தில் பார்த்தீங்கன்னா ரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் கையில் எடுத்திருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் காணக்கூடிய ஆண்டாக சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. நம்ம நினைக்கலாம், சிம்மம் ராசிக்கு தற்சமயம் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது, அஷ்டம சனி காலத்தில் நல்லது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருக்கலாம். என்னதான் அஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த அஷ்டம சனி கூட அவ்வப்பொழுது அதிர்ஷ்ட சனியாக பரிணமிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகுது. ஜமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகை நேரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதாவது கஷ்டப்படாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. கஷ்டத்திலிருந்து யாரும், அதாவது கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தில் தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோபக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே அமையும். எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக வந்துட்டுருக்கார் அப்படிங்கிறது உண்மை. குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் அப்படிங்கிறது இன்னொரு உண்மை. இந்த ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. பொதுவாகவே சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருந்தார்னு வைங்களே, நம்ம என்னைக்கோ எடுத்த முயற்சிக்கு இன்னைக்கு பலன் கிடைக்கக்கூடிய, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகள்லாம் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஞானகாரகன் கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது. குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட நேர்த்தி கடன்களை செலுத்துறது, அதே மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்து வாங்கி போடுறது அல்லது இருக்கிற பழைய சொத்துக்களை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சில நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய அல்லது செய்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் சம்பந்தப்படும் பொழுது அரச யோகம் அப்படிங்கிற மாபெரும் யோகம் கிடைச்சிருது. அப்போ உங்களுடைய நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கடந்த காலங்களில் அரசியல் அப்படிங்கிற விஷயத்தில் அங்கொன்னும் இங்கொன்னுமாக அல்லது அடிமட்ட தொண்டனாக இருந்தீங்கன்னு வைங்களே, உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழலை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதாவது உயர்மட்ட பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்து ஆக வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையப் போகுது. அதாவது பூமி காரகன் செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய, கடந்த காலங்களில் இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் பொண்ணு பார்த்து வரன் பார்த்து 2 பேரும் ஒத்து அதுக்கப்புறம் 2 குடும்பத்தாரும் ஒத்து அதில் தாம்பூல தட்டு மாற்றிருப்பீங்க இல்லையா, பரிசம் போட்டு நிச்சயம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்படியெல்லாம் பரிசம் போட்டு நிச்சயம் பண்ண அந்த திருமணம் வருஷக்கணக்காக தடை ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தடை ஏற்பட்டவர்களுக்கு அந்த தடைகளுக்கு நல்லதொரு விடை அல்லது முடிவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது.
கஷ்டப்பட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும் பொழுது இந்த பெண்ணுடைய அம்மா அப்பா அல்லது பையனுடைய அம்மா அப்பா அல்லது சித்தப்பா பெரியப்பா இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு பையன் ஒத்துக்கிட்டு பொண்ணோட அம்மா அப்பா ஒத்து வந்தாலும் பையனுடைய அம்மா அப்பா ஒத்து வந்தாலும் 2 வீட்டுக்காரரும் திரண்ட சம்மதத்தோடு இருந்தால் கூட இந்த சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் அங்காளி பங்காளின்னு யாராவது ஒருவர் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இடைஞ்சல் எல்லாம் வந்து தவிடுபொடியாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த அதாவது தமிழ் புத்தாண்டு சிம்மம் ராசிக்கு அமைய போகுது அப்படிங்கிறது சந்தேகமில்லாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் வந்து கடந்த காலங்களில் நிறைய தோல்வி இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் கூட அவ்வப்பொழுது தோல்வி இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படை உண்மை. நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். சிம்மம் ராசிக்கு தொழில் ரீதியான வகையில் அவ்வப்பொழுது தோல்வி அப்படிங்கிறது தவிர்க்கப்பட முடியாது. ஆனால் அவ்வப்பொழுது தோல்வி கொடுத்தால் கூட அதிக நேரம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் அதாவது 10 நாள் கஷ்டப்பட்டாலும் 10வது நாளில் வந்து தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான வளர்ச்சிகளை அல்லது மகிழ்ச்சிகளை அல்லது வருமானங்களை வெகுமானங்களாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. பொதுவாகவே சிம்மம் ராசிக்கு கடந்த 2-3 வருடங்களாகவே எதை தொட்டாலும் நஷ்டம், எதை எடுத்தாலும் தடங்கள், தேவையில்லாத இடைஞ்சல் தடங்கள் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர வேண்டாம். உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு இடைஞ்சலும் தடங்களும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான இடைஞ்சல் தடங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு பழகி போனதுனால கடந்த கால தோல்வி இருக்கும் இல்லையா, கடந்த கால கஷ்டம் இருக்கும் இல்லையா, கடந்த கால அனுபவம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அதன் மூலமாக கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை தோல்வி இடைஞ்சல் அப்படின்னு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அதை வந்து ஆலோசனை பண்ணி அதற்கு மேலே நீங்கள் வந்து மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. அதாவது இந்த உலகத்தில் வந்து கஷ்டம் அப்படின்னு இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. பொதுவாகவே பெத்தவங்க அண்ணன் தம்பி சகோதர உறவு அல்லது பெத்த பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இருந்தாலும் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது நன்மையாகத்தான் முடியும். முதல் 2 மாதங்கள் உங்களுக்கு ஓரளவு தடங்கள் தாமதம் எதிர்மறையான ஒரு பேச்சுக்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட 2 மாதங்கள் கழித்து இந்த பஞ்சமாதிபதி குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியாதது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியாதது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்த விஷயங்களை சந்திக்க முடியாமல் கஷ்டப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் அல்லது சந்ததிகள் மூலமாக சரி செய்யக்கூடிய அல்லது சாதித்து காட்டக்கூடிய கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய நல் விதமான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். சிம்மம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருந்தால் கூட அதாவது தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் கிரக கோச்சாரப்படி உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிறது உள்ளபடியே சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லையா, அதாவது தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரங்களை வந்து கணக்கில் எடுத்து அதற்குண்டான பலாபலன்களை புத்தாண்டு பலனாக சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் உதயமாகும் பொழுது இதே கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் அமையும் அப்படிங்கிறது சந்தேகமில்லாத விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சிறப்பு இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய மதிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பிறப்பு ஜாதகத்தில் தேவையில்லாத ஒரு அமைப்புகள் அல்லது ஆகாத திசைகள் அல்லது 6, 8, 12க்கு உண்டான அதிபதி திசை நடந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய லாபம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் சோகம் அப்படிங்கிற விஷயம் அவ்வப்பொழுது தலையெடுக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. என்னதான் சோகம் இருந்தாலும் என்னதான் வேறு வகையான தடைகள் இருந்தாலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது நவ கிரகங்களுக்கு மேலான ஆன்மீகம் அப்படிங்கிறது அற்புதமாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான விஷயம். அந்த வகையில் சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க வன்மம் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் நேரத்தில் சூரிய உதயம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சிவன் கோயிலில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த காலத்தில் சிவன் கோயிலில் வழிபாடு வச்சுக்கிட்டு 4 மணியிலிருந்து
அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம். அந்த காலத்தில பிரம்ம காலத்தில வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு வச்சுக்கிட்டு, வேண்டுதல் வச்சுக்கிட்டு 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய பகவான பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மத்தவங்க மிதிச்சு உங்கள பார்த்தவங்கெல்லாம் உங்கள மதிச்சு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாபெரும் வாழ்க்கையை இந்த வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாகவே கொடுக்கும். கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க வந்து ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு. அதுவே கல்யாணமான தம்பதிகளா இருந்தீங்கன்னு வைங்களேன், அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் பார்வதி தேவையாரையும் சேர்த்து இதே ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, விழி பிதுங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி அமையும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான அடிப்படை உண்மை.